ஆனால் வளமையான நாட்களை போல இந்த போராட்டம் கிடையாது. நாடு ஒன்றாம் अधिकरण नियोग परिषद बारगाना बारगाना एक बारगाना अடி வாங்காதே கொழும்புல இருந்து பதிவு செய்து மிக காட்டுமிராண்டித்தனமாக இந்த கண்ணீர் புகை கொண்டு சின்ன கடந்த அரசாங்கங்கள் எவ்வாறு சிங்கள மக்களிடமும் இயற்கையிடமும் தோல்வி கண்டார்களோ தையடியில் நிற்கிறோம். நேற்று நான் இந்த விஷயத்தை சொல்லியிருப்பேன். நயினாதேவியினுடைய தேர் வந்ததுக்கு பிறகு இன்றைய நாள் பூரணை தினம். ஆகவே இன்றைய நாளிலும் வளமை போல ஒவ்வொரு மாதத்திலும் மேற்கொள்ளப்படக்கூடிய போராட்டம் போல போராட்டம் இருக்கும் என்று சொல்லி, ஆனால் வளமையான நாட்களை போல இந்த போராட்டம் கிடையாது. இங்கே மிக மோசமான நிலைமை. நான் நினைக்கிறேன் கொஞ்ச காலத்துக்கு முதல் எல்லாருமே சேர்ந்த ஒரு போராட்டத்தை இங்கே செய்கிற போது இந்த பாதை மூடப்பட்டு அதே மாதிரி வரக்கூடிய எல்லா பாதையுமே மூடி பதிவு செய்து மிக காட்டுமிராண்டித்தனமாக காலையிலிருந்து காவல்துறை நடந்து கொண்ட அந்த சம்பவம் ஞாபகம் இருக்கலாம். அதுபோன்ற நிலைமை தான் இப்போது இங்கே இருக்கிறது. கொழும்புல இருந்து நீர் வீசக்கூடிய அல்லது நீர்த்தாரை பிரயோகம் செய்யக்கூடிய வாகனம் வரவழைக்கப்பட்டிருக்கிறது. முன்னுக்கு காவல்துறை நிற்கினம். அவை எல்லாருமே இந்த கண்ணீர் புகை கொண்டு சின்ன குண்டு இருக்குது. அதையெல்லாம் தங்களுடைய கைப்பையில் வைத்தபடி காத்திருக்கிறார்கள். அதை விட நீதிமன்றத்தினுடைய தடை கட்டளை பெறப்பட்டிருக்கிறது. ஒரு சிக்கலான நிலைமை. அதை விட உள்ளுக்கு வார எல்லாருமே பதிஞ்சுதான் அனுப்பப்படக்கூடிய அந்த நிலைமை என்பது இருக்கிறது. இன்றைய நாளில் ஒரு புத்தர் சிலை கொண்டு நிறுவப்படும் அப்படின்ற சில தகவல்கள் ஏலவே பரவி இருந்தது. அது தொடர்பான சில சம்பவங்களும் இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்றைய நாளில் போராட்டத்தில் இடம்பெறக்கூடிய முக்கியமான விஷயங்களை இந்த காணொலியில் பதிவு செய்கிறார். பார்க்கிறது ட்ரோன் கேமரா. அது மூலமாக இந்த தையட்டி போராட்டம் நடக்கிற இந்த இடம் அவதானிக்கப்படுகிறது. இதெல்லாமே ஒரு வழியில மிக மோசமான அல்லது இந்த போராட்டத்தை தடுக்கிற நசுக்குகிற அந்த வழிவகைகளாகத்தான் இருக்க முடியும். அதை தாண்டி இங்கே என்ன இருக்குது அப்படின்ற விஷயத்தை இந்த காணொலியில் பதிவு செய்கிறேன். ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் ஃபாலோ செய்து பாருங்கள். யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. முதல் பார்க்குற போது அதை விட பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்க. அப்போ தான் தொடர்ந்து வரக்கூடிய காணொலி வரும். இந்த இடம் என்பது எப்படிப்பட்டது என்பது நேற்றைய நாளில் நயினாதேவியினுடைய தேரர் குறிப்பிட்டக்கூடிய அந்த விஷயத்தை நான் நேற்று சொல்லியிருப்பேன். இது அந்த விகாரைக்குள்ளே பிரவேசிக்கக்கூடிய பகுதி. முற்றுமுழுதாக அந்த வாயில் காவல்துறையால் அடைத்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. வெவ்வேறு நிலையங்களிலிருந்து இந்த பணிக்காக காவல்துறையினர் இங்கே கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள் என்பது மிக முக்கியமானது. இந்த போராட்டத்தின் போது மக்கள் அதே மாதிரி தன் மக்கள் பிரதிநிதிகளுடைய பங்களிப்பு என்பது அவதானிக்கப்படுகிறது. கடந்த முறையும் இந்த போராட்டத்துக்கு தன்னுடைய ஆதரவை வழங்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானம் ஸ்ரீதரன், அதே போல் கட்சிகள், அதை தாண்டி இருக்கக்கூடிய பொதுமக்கள், அரசியல் தரப்பை சார்ந்தக்கூடியவர்கள் சொல்லி ஏராளமானவர்கள் இருக்கிறார்கள். மக்களுடைய எண்ணிக்கையை விட இதில் பெரிய ஒரு விஷயம் காவல்துறையினர் மிக அதிகம். இந்த மன்னங்களின் இந்த மன்னங்களின் இந்த மன்னங்களின் இந்த மன்னங்களின் சட்டவிரோத விகாரையை சட்டவிரோத விகாரையை சட்டவிரோத விகாரையை சட்டவிரோத விகாரை வேண்டும் 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 தமிழன் என்று சொல்லடா தமிழன் என்று சொல்லடா. இதைவிட மிக முக்கியமான விடயம் இந்த காங்கேசந்துறையும் அதே போல் பலாலிக்கு செல்லக்கூடிய அந்த பிரதான வீதி கரையோரமாக அமைந்திருக்கிறது. அந்த பாத வழியே பயணிக்கக்கூடிய எல்லாருமே பதிவு செய்யப்பட்டு தான் உள்ள அனுமதிக்கப்படினும் அவருடைய வாகனத்தினுடைய ஓட்டுநர் பத்திரம் லைசன்ஸ் அதனுடைய இலக்கம் முழுப்பேர் வாகன இலக்கம் எல்லாமே எழுதப்பட்டு அது பதிவு செய்து அனுமதிக்கப்பட்ட பின்பாகத்தான் உள்ளே செல்ல அனுமதிக்கப்படுகிற ஒரு நிலைமை. இது குறிப்பாக இதுக்கு முந்தைய போராட்டங்கள் பலவற்றில் இது போன்ற நிலைமை ஒன்றை அவதானியக்கூடியதாக இருந்தது. அப்படியான ஒரு நிலைமை இன்றைக்கும் இங்கே இருக்குது. சந்திரநாயகம் ராஜினி வேலன் சுவாமி ஆரோக்கியநாதன் தீபன் திலீசன் ஜெகதீஸ்வரன் சத்குணதேவி நிரஞ்சன் தலைவாணி மதியரசன் திருதாண்டி. நீதிமன்றத்தினுடைய கட்டளை இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய வேளையிலே சிலரிடம் வழங்கப்பட முயற்சி எடுக்கப்பட்டது. ஒன்று வலிவடக்கினுடைய தவிசாளர் சுகிர்தன் அதை பெற்றுக்கொண்டார். ஆனால் நாடாளுமன்ற உறுப்பினர் விஞ்ஞானம் ஸ்ரீதரனிடம் அது கையளிக்க முற்பட்டிருக்கக்கூடிய வேளையில் இவ்வாறான நிலைமை ஒன்று அங்கே பதிவாகி இருந்தது. अधिकरण नियोग परिषद बारगाना बारगाना एक बारगाना घर करन
போராட்டம் இடம்பெறுகிற சமநேரத்தில் வந்து ட்ரோன் கேமரா மூலமாக இந்த பகுதி அவதானிக்கப்படுகிறது. இந்த போராட்டம் தொடர்பிலே பல்வேறுபட்ட பதாகைகள் வைப்பதற்கு கூட தடை பெறப்பட்டிருந்தாலும் கூட கடந்த போராட்டத்தில் எவ்விதமான துன்பியல்கள் எவ்விதமான தாக்குதல்கள் இந்த மக்கள் மீது மேற்கொள்ளப்பட்டதோ அத்தனை விதமான புகைப்படங்களையும் உள்ளடக்கியதாக இந்த பதாகைகள் இந்த இடத்திலே கொண்டு வந்து பொருத்தப்படுகிறது. தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் இந்த பதாகை இந்த இடத்துல கொண்டு வந்து பொருத்தப்பட்டதுக்கு பிறகு மீளவும் நீதிமன்றத்தினுடைய கட்டளை இந்த இடத்துல வாசிக்கப்படுகிறது. கடந்த போராட்டத்தில் இந்த மக்கள் மீது நிகழ்த்தப்பட்ட எத்தனை விஷயங்களும் இந்த புகைப்பட பதாகைகளை குறிப்பிடப்பட்டிருக்கிறது. காவல்துறை எவ்விதமான அட்டகாசத்தை செய்திருந்தார் என்பதை இந்த புகைப்படம் மிக தெளிவாக காட்டும். கடந்த போராட்டத்தில் கைது செய்து நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய வேலன் சுவாமிகள் இந்த போராட்டத்திலும் கலந்து வருகிறார். You like broken? சும்மா அதை பிரச்சனை ஆக்காதீங்கடா. அந்த கும்மா இங்க வந்து இந்த பக்கத்துல வந்து கூட போகணும். போலீஸ் நீங்க உங்க இடத்துக்கு அதுக்கு நில்லுங்க. அதுக்கு போய் இவர்தான் சொன்னாங்க கேட்டு வைக்கிறாங்க. நிறைய கோயில் அடிக்கிறது உங்களுக்கு ரைட் இருக்கு. எத்தனை கோயில் அடிக்கிறது
மண்திறந்த புத்தருக்கு மண்திறந்த புத்தருக்கு மண்மிறந்த புத்தருக்கு மண்திறந்த புத்தருக்கு வடக்கும் கிழக்கும் வடக்கும் கிழக்கும் வடக்கும் கிழக்கும் வடக்கும் கிழக்கும் கையெட்டி 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 எங்கள் சொந்தமன் எங்கள் சொந்தமன் எங்கள் சொந்தமன் எங்கள் சொந்தமன் தமிழர் தாயம் தமிழர் தாயம் தமிழருடைய குடிப்பெருமான்மையை அழைத்து மாட்டாதே. ஓடி ஓடி வந்த அரசியலே தாயகத்தின் வாக்குக்காக ஓடி வந்த அரசே 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 இந்த மண் இந்த மண் இந்த மண் இந்த மண் ஒன்றாம் நாடு ஒன்றாம் நாடு ஒன்றாம் நாடு ஒன்றாம் நாடு ஒன்றாம் நாடு ஒன்றாம் நாடு ஒன்றாம் அடிக்காதே 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 அடி வாங்காதே அடி வாங்காதே அடி வாங்காதே அடி வாங்காதே அடி வாங்காதே அடி வாங்காதே சட்டவிரோத விகாரையை அடிக்காதே அடிக்காதே முதல்ல மாதிரி படிக்காதே அடிக்காதே 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 மண்துறந்த புத்தருக்கு மண்துறந்த புத்தருக்கு மண்துறந்த புத்தருக்கு மண்துறந்த புத்தருக்கு மண்துறந்த புத்தருக்கு எமது நிலம் எமது நிலம் எமது நிலம் எமது நிலம் சட்டவிரோத விகாரைக்கு சட்டவிரோத விகாரைக்கு சட்டவிரோத விகாரைக்கு சட்டவிரோத விகாரைக்கு சட்டவிரோத விகாரைக்கு இந்த மண் இந்த மண் இந்த மண் இந்த மண் எமது நிலம் எமது நிலம் எமது நிலம் எமது நிலம் சட்டவிரோத விகாரையை சட்டவிரோத விகாரையை அதிகாமம் வடக்கு யாழ்ப்பாணம் மாவட்டத்தினுடைய அதிகாமம் வடக்கு பிரதேச செயலாளர் பிரிவிலே குறிப்பாக தையிட்டி விகாரையை ஆக்கிரமித்து தமிழருடைய காணியை வலுக்கட்டாயமாக ஆக்கிரமித்து விகாரை அமைக்கப்பட்ட இடத்தில் அந்த விகாரை அகற்றி உரிய காணியை உரியவர்களிடம் ஒப்படைக்குமாறு கூறுகின்ற அறவழி சார்ந்த ஜனநாயக போராட்டத்தை காணி உரிமையாளர்களும் அவருக்கான ஆதரவை தெரிவித்து மக்கள் மதகுருமார்கள் பல்கலைக்கழக மாணவர்கள் அரசியல் தலைவர்கள் பங்கு கொண்டிருக்கிறார்கள். மிக முக்கியமாக காலங்காலமாக பரம்பரையாக தமிழர்கள் வாழ்ந்த நிலத்தில் யுத்தத்தை நடத்தி அந்த மக்களை 90ஆம் ஆண்டிலே இடம்பெயர வைத்துவிட்டு அந்த இடங்களை ஆக்கிரமித்து உயர் பாதுகாப்பு வலயம் என்ற பெயரிலே வைத்துக்கொண்டு உயர் பாதுகாப்பு வலயத்தின் பகுதியில் தனியாருடைய சொந்த காணியிலே வலுக்கட்டாயமாக இந்த திசவிகாரை அமைக்கப்பட்ட இந்த திசவிகாரை அகற்றப்பட வேண்டும், அந்த இடத்தில் உள்ள காணி தங்களிடம் வழங்கப்பட வேண்டும் என்பதையே மக்கள் கோரிக்கையாக முன்வைத்திருக்கிறார்கள்.
இந்த வெலிகாமம் வடக்கு பகுதியிலே உள்ள பலாலி, வசாவிளான், தோலகட்டி, மயிலிட்டி, தையிட்டி போன்ற இந்த பிரதேசங்களிலே வாழுகின்ற மக்கள் இப்பொழுதும் தங்களுடைய சொந்த நிலத்துக்கு போக முடியாதவாறு தடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய 100-150 ஆண்டுகள் பழமை வாய்ந்த சைவ இந்து ஆலயங்கள், கத்தோலிக்க ஆலயங்கள் அடித்து இடித்து தரமட்டமாக்கப்பட்டிருக்கிறது. 2010ஆம் ஆண்டு வந்து பார்க்கும் பொழுது அவை பெரிய கட்டிடங்களாக அப்படியே இருந்தது. ஆனால் 2010ஆம் ஆண்டுக்கு பின்னர் அந்த மக்கள் இராணுவத்திடம் அனுமதி சென்று வணங்கிவிட்டு வந்த பின்னர் அந்த ஆலயங்கள் அனைத்தும் நொறுக்கப்பட்டிருக்கிறது. அவ்வாறு இருக்கையில் இவ்வாறான ஒரு திசைவிகாரை ஒரு தனியாருடைய காணியில் வலுக்கட்டாயமாக அமைத்தால் அதனை ஏன் இடிக்கக்கூடாது? தங்களுடைய ஆலயங்களை, பாரம்பரியமான வரலாற்று ஆலயங்களை இடிக்கலாம் என்றால், அந்த இடங்களில் தாங்கள் போய் குடியேற விடாமல் தடுக்கலாம் என்றால், வலுக்கட்டாயமாக அந்த மக்களிடம் பறிக்கப்பட்ட சொந்த நிலத்திலே, தனியாருடைய சொந்த நிலத்திலே, தமிழருடைய சொந்த நிலத்திலே அமைக்கப்பட்ட விகாரை ஏன் அகற்றப்படக்கூடாது என்பதை தான் மக்கள் கேட்கிறார்கள். அது நியாயமான ஒரு கோரிக்கையும் கூட சர்வதேச சமூக ரீதியாகவும் புலம்பெயர் நாடுகளில் இருக்கிறவர்களும் நாங்கள் ஒரு கோரிக்கையாக முன்வைக்கிறோம். இங்கு நடப்பது மிகப்பெரிய ஒரு அநியாயம். மக்கள் நினைக்கிறார்கள் அனுர அரசு நியாயமாக ஏதோ செய்கிறது, அல்ல இந்த அரசாங்கம் சரியான பாதையில் போகிறது, மக்களை அனுசரிக்கிறது என்ற செய்திகள் எல்லாம் வெளியிலே பேசப்படுகிறது. ஆனால் இந்த அரசாங்கத்தினுடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளும் கடந்த கால அரசுகளை விட மிக நூதனமாக, நுண்ணிய முறையிலே தமிழ் மக்களை ஆக்கிரமிக்கின்ற செயல்பாடுகளை மிக கனதியாக அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அது யார் ஆட்சிக்கு வந்தாலும் இலங்கையினுடைய பௌத்த சிங்கள பேர்ணவாதத்தினுடைய அரச இயந்திரமும் அதனுடைய இராணுவ இயந்திரமும் பழைய செயல்பாடுகளிலிருந்து மாறவே இல்லை. அவர்கள் இப்பொழுதும் கிட்டத்தட்ட பல இடங்களிலே 20க்கும் மேற்பட்ட இடங்களிலே சலூன்களை வைத்திருக்கிறார்கள், தோட்டங்களை செய்கிறார்கள், வருமானங்களை சுரண்டுகிறார்கள், தமிழ் மக்கள் வாழ முடியாதவாறு தடுக்கிறார்கள், சுருக்கமாக பயணம் செய்யக்கூடிய பாதைகளை மூடி வைத்திருக்கிறார்கள். அவ்வாறான நிலைகளை எல்லாம் வைத்துக்கொண்டுதான் இந்த இடத்திலே இந்த தையிட்டி விகாரையையும் கட்டி ஆக்கிரமித்திருக்கிறார்கள். ஆகவே இது ஒரு மோசமான நிலைமை. இந்த நிலைமையில் அரசாங்கம் உணர்ந்து விடுவிக்கப்பட வேண்டும். இல்லையே கடந்த அரசாங்கங்கள் எவ்வாறு சிங்கள மக்களிடமும் இயற்கையிடமும் தோல்வி கண்டார்களோ அந்த பிரபஞ்ச ஒழுங்கில் இவர்களும் இந்த அரசியல் அரங்கிலிருந்து அந்த பிரபஞ்ச ரீதியாகவே தூக்கி எறியப்படுவார்கள் என்பதற்கு வரலாறு ஒரு பெரிய பாடம். நாங்கள் இந்த இடத்துல இந்த மக்கள் கூடி நின்று செய்கின்ற போராட்டம் நியாயமானது, அறம் சார்ந்தது, தர்மம் சார்ந்தது. இதனை புத்தரை வணங்குகின்ற ஒவ்வொரு பௌத்தனும் அல்ல புத்த பகவானை நேசிக்கின்ற ஒரு பௌத்தனும் அந்த புத்த பகவானுடைய பஞ்சசீல கொள்கைகளோடு நேர்த்தியாக நினைப்பாராக இருந்தால் வரலாறு அவர்களுக்கு நல்ல பாதையை காட்டும் என்று நாங்கள் நம்புவோம்.